அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்த பொர்கினோ பாசோ அப்படின்ற ஒரு நாடு இருக்குதுங்க. அந்த நாட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோங்க. ஏன்னாக்கா ஆப்பிரிக்கா கண்டத்தில் 54 நாடுகள் இருக்குதான். நம்ம இந்தியா எப்படி ஒரு நாடு, அதுபோல் ஆப்பிரிக்கா கண்டத்தில் 54 நாடுகள் இருக்குதான். அந்த 54 நாடுகளில் ஒரு நாடு தான் பொர்கினோ பாசோ அப்படின்னு பேருங்க. அந்த பொர்கினோ பாசோவை ஆட்சி செய்கிற ஒரு தலைவர், அவர் பேர் இப்ராஹிம் டோரே அப்படின்னு அவருக்கு பேர். அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர். அவர் 34வது வயசுல அவர் அந்த நாட்டுக்கு அதிபராக வராரு, தலைவராக வராரு. அந்த நாட்டுக்கு தலைவராக வராரு. எப்படி வராருன்னாக்கா, பொர்கினோ பாசோவில் நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கு, சண்டை நிறைய நடந்திருக்குது. அதில் ஐஎஸ்எஸ் தீவிரவாதிகளும் பொக்கோராமான்ற தீவிரவாதிகள், 2 தீவிரவாதிகளும் அந்த நாட்டு இராணுவத்தோடு கூட சண்டை போட்டு அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் நிறைய பேர் கொன்னுக்கிறானுங்க. யார் கொன்னுக்கிறாங்கன்னாக்கா, நிறைய பேர் கிறிஸ்துவங்களை தான் நிறைய பேரை அவங்க கொண்டு இருக்கிறானுங்க. யார்? இந்த ஐஎஸ்எஸ் தீவிரவாதிகளும் பொக்கோமான்ற ஒரு தீவிரவாத இனம். இந்த 2 இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான் இவங்க 2 பேருமே. பொர்கினோ பாசோவில் பாதி மக்கள் கிறிஸ்துவங்களாக்குறாங்க, பாதி மக்கள் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இப்படி அந்த இராணுவத்துக்கும் அந்த தீவிரவாத இயக்கத்துக்கு, ஐஎஸ்எஸ் தீவிரவாதிகளுக்கும் சண்டை நடக்குதுங்க. அந்த சண்டையில் ஐஎஸ் தீவிரவாதிகளை தோற்கடித்து இராணுவம் ஆட்சியை கைப்பற்றுது. எங்க? பொர்கினோ பாசோவில். அந்த இராணுவத்தை கைப்பற்றி தான் அந்த இராணுவத்துக்கு தலைவராக இருக்கிறவர் தான் இப்ராஹிம் டோரே. அவர் தான் இப்போ கூட ஆட்சி செஞ்சுன்னு வராருங்க. ஸோ அவர் அந்த இப்ராஹிம் டோரே என்றவர் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவருங்க. ஸோ சின்ன வயசுலேயே அப்பா அம்மா ஒரு பக்கம் இந்த சண்டைகள் மூலமாக, அப்பா அம்மா ஒரு பக்கம், பிள்ளைங்கள்லாம் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. சின்ன வயசுலேயே போயிட்டு அவர் எங்கேயோ யார் மூலமோ அடைக்கலம் கொடுத்து அவர் படித்து இராணுவத்தில் சேர்ந்து அதுக்கப்புறம் அவர் தலைவராக வராருங்க. தலைவராக வந்த பிறகு அப்பா அம்மாவை தேடுறாரு. மண்ணு வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையில தான் அந்த நாடு இருக்குது. அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாதுங்க, உடுத்துறதுக்கு ஆடை கிடையாது, இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, சரியான கல்வி வசதி கிடையாதுங்க, மருத்துவ வசதி கிடையாது, எந்த ஒரு அடிப்படை வசதியுமே அந்த நாட்டில் இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் அந்த நாட்டில் நிறைய தங்கம் இருக்குது, வைரம் இருக்குது, பெட்ரோல் இருக்குது. இந்த ஆசீர்வாதமெல்லாம் அந்த நாட்டில் ஆண்டவர் வச்சுக்கிறாரு. ஸோ அந்த நாட்டில் அமெரிக்காவும் பிரான்ஸும் அந்த நாட்டை காலனிக்கு ஆதிக்கும் செலுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அந்த நாட்டில் நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது செய்கிறேன், சேவை செய்கிறேன் சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கிற செல்வத்தையெல்லாம் சொரண்டின்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒன்றுமே நன்மையே செய்யலை. ஸோ இந்த இப்ராஹிம் டோரே அந்த வந்த பிறகு, பொர்கினோ பாசோ என்ற நாட்டுக்கு தலைவராக வந்த பிறகு முதல் அவர் என்ன தெரியுமா வேலை பண்ணாரு? இந்த காலனிக்கு ஆதிக்கம் இருக்குது பார்த்தியா, அமெரிக்காவும் பிரான்ஸும், இந்த கம்பெனிகளை அந்த நாட்டை விட்டு முதல்ல வெளியேற்றிட்டாருங்க.
அந்த நாட்டை விட்டு முதல்ல வெளியேற்றிட்டாரு. அந்த கம்பெனியே இல்லைங்க, வெளிநாட்டு கம்பெனி ஒன்று கூட எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது, நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, நாங்கள் ஒன்றும் ஏழ்மையான நாடு கிடையாது, பிச்சைக்கார நாடு கிடையாது, எங்கள் நாடு செல்வம் கொழிச்ச நாடு, எங்கள் செல்வத்தையெல்லாம் நீங்கள் சுரண்டிட்டு போகிறீங்க, நீங்கள் உங்கள் கம்பெனியெல்லாம் எங்கள் நாட்டுக்கு தேவை கிடையாது, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாருங்க. ஸோ அவரை கொல்றதுக்காக 22 முறை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த காலனிக்கு ஆதிக்க நாடுகள் இப்ராஹிம் டோரவை கொலை செய்யறதுக்கு 22 முறை முயற்சி பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது தான் அவர் வந்த உடனே, அவர் வந்து 2 வருஷத்துக்குள்ளமா, இப்போ அவருக்கு 37 வயசுன்றாங்க, 34 வந்தாரு, இப்போ 37 வயசுன்றாங்க அவருக்கு. இதுக்குள்ள அந்த நாடு எவ்வளோ வளர்ச்சி பெற்றிருக்கு தெரியுங்களா? வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி இலவசமாங்க வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு. கல்வி கூடங்களை கட்டி பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி படிப்பை கொடுத்து, ஸ்கூலே கிடையாதுங்க, மரத்தடியில் உட்காந்துக்கின்னு படிக்கிறாங்க, கட்டடன்றதே கிடையாது. இவர் வந்த பிறகு நல்ல கட்டடம் கட்டி நல்ல ஸ்கூல் வசதியெல்லாம் செஞ்சு காலேஜ் கட்டி இப்போ பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, மருத்துவ வசதி, விவசாயத்தில் புரட்சி. வெளியில் இருக்கிற ஒரு ஆள் கூட நம்ம நாட்டில் வந்து வேலை செய்யக்கூடாது, நம்ம நாட்டில் இருக்கிற மக்களை நம்ம நாட்டில் வேலை கொடுக்கணும், நம்ம இறங்கி களத்தில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு, கல்வி கொடுக்குறாரு, எல்லாமே இலவசமா, எல்லாமே இலவசம். எப்படி அந்த நாட்டில் ஆண்டவர் இன்னும் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, தங்கமும் வைரமும் பெட்ரோல். ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற மண்ணு கூட செழிப்பான மண்ணு தான், ஆனால் பயிர் வைக்க தெரியல, கற்கால மக்கள் மாதிரி வாழ்ந்து இருக்கிறாங்க. இப்போ இவர் வந்த பிறகு இப்போ ரஷ்யா உதவியோட, சைனா உதவியோட பல டெண்டரெல்லாம் விட்டுருக்கிறாரு, ரோடுங்கெல்லாம் போகிறதுக்கு, ட்ரெயின் போகிறதுக்கு, ரோடு போகிறதுக்கு, இது யூனிவர்சிட்டியை கட்டுறதுக்கு, மருத்துவமனைகளை கட்டுறதுக்கு, இதெல்லாம் டெண்டர் விட்டு இன்னைக்கு பொர்கினோ பாசோ ஆப்பிரிக்கா நாட்டில் பூத்து குலுங்குதுங்க. அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது அந்த நாடு, அந்த நாட்டு மக்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். வீடே இல்லாம ஓனியம் மரத்து கிளை இலைங்களெல்லாம் கொண்டு வந்து குடிசை போட்டு அதில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள், காத்தடிச்சா எல்லாம் பறந்துட்டு போயிடும், அது கூட கிடையாது, தண்ணி வந்தால் நிற்க முடியாது, இடம் இல்லை, அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு இப்ராஹிம் டோரே வீடுகளை கட்டி கொடுத்து, நீங்கள் தேவைன்னா கூகுளில் கூட பாருங்க, பொர்கினோ பாசோவினுடைய வளர்ச்சியை கூகுளில் டைப் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு அந்த நாட்டில் வந்து அவர் வளர்ச்சியை கொண்டு வந்தார். ஏன்னா அவர் அடிமட்டத்திலேருந்து மேலே வந்தவர், அந்த வலி வேதனை அவருக்கு நல்லா தெரியுதுமா. சவுதி அரேபியாவில் இருக்கிற இளவரசர் சொன்னார், உங்களுக்கு வந்து நாங்கள் 200 மசூதி இலவசமாக கட்டி கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார், எங்களுக்கு மசூதியெல்லாம் தேவை கிடையாது, எங்களுக்கு தேவை கல்வி கூடமும் மருத்துவமனை, ஸ்கூலும் மருத்துவமனை தான் எங்களுக்கு தேவை, நீங்கள் எங்களுக்கு மசூதியெல்லாம் இலவசமாக கட்டி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இன்னைக்கு விவசாயத்தில் கண்கொள்ளா காட்சிங்க. இன்னைக்கு அந்த நாட்டில் இருக்கிற அந்த விவசாய பொருட்கள் எல்லாமே மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மக்கள்,
தங்கறதுக்கு இடையில்லாத மக்கள், உடுத்த ஆடை இல்லாத மக்கள். இன்னைக்கு எல்லா கம்பெனியும் அந்த நாட்டுக்குள்ள வந்திருக்குது. நீங்க தேவை இருந்தா டைப் பண்ணி பாருங்க கூகுள்ல. இன்னைக்கு பூத்து குலுங்குதுங்க பொர்க்கினோ பாசோ. ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு. இப்ராஹிம் டோர் என்ற மகனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு. ஒரு ஒரு சின்ன பிள்ளை போய் அவர்கிட்ட கேட்குறாங்க. என்ன தெரியுமா கேள்வி கேட்டாங்க? நீங்க இந்த நாட்டுக்கு ஒரு தலைவராக்குறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பேலஸ் இல்லை, பேலஸ் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு இல்லையே, நீங்க போக்குவரத்துக்கெல்லாம் நல்ல ஒரு கார், வசதியான கார் இல்லையே, நீங்க ஜீப்ல போறீங்க, சில நேரத்தில் கார்ல போறீங்க, சில நேரத்தில் டிராக்டர்ல போறீங்க, இப்படியெல்லாம் நீங்க போறீங்களே, நீங்க இந்த நாட்டுக்கு தலைவர் அப்படின்னு சொல்றீங்க, நல்ல ஆடை கூட நீங்க உடுத்த மாட்டேங்கிறீங்களே, எப்பவுமே நீங்க இந்த மிலிட்ரி ட்ரெஸ் தானே போட்டுக்கிறீங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம், நீங்க பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை கேக்குதுமா இப்ராஹிம் டோரவை. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பேலஸ்ல யார் வாழ்வாங்க? பேலஸ்ல கிங் தானே வாழ்வாங்க, ராஜாக்கள் தானே வாழ்வாங்க. ஸோ நான் வந்து ராஜா இல்லை, அதனால எனக்கு பேலஸ் தேவை கிடையாதுன்ட்டாரு. ஸோ நல்ல லக்ஸரிஸான கார் இல்லைன்னு சொல்றீங்களே, எனக்கு போறதுக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வாகனம் இருந்தால் போதும், வசதி நல்ல ஆடம்பரமான கார் எனக்கு தேவை கிடையாது, ஏன்னா நான் கிங் இல்லை, அதனால எனக்கு அந்த ஆடம்பரம் வேண்டாம். ஸோ நீங்கள் எப்பவுமே மிலிட்ரி ட்ரெஸ் போட்டுக்கிறீங்களே, நல்ல ஆடை உடுத்த மாட்டேங்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் வந்து கிங் கிடையாது, ஐ எம் நாட் கிங், ஐ எம் ஏ சோல்ஜர். நான் வந்து ஒரு நாட்டுக்கு மிலிட்ரியில் இருக்கிற படை வீரன், ஐ எம் ஏ சோல்ஜர்ன்றாரு. அப்ப சோல்ஜருடைய வேலை என்ன? சோல்ஜருக்கு நான் சோல்ஜரா இருக்கிறதுனால தான் மிலிட்ரி ஆடையை நான் உடுத்திட்டு இருக்கிறேன். சோல்ஜருடைய வேலை என்ன? தேசத்து மக்களை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அதுதான் அந்த மிலிட்ரின்னு அந்த சோல்ஜருடைய வேலை, படை தளபதியினுடைய வேலை அதுதான். ஸோ அந்த வேலையை தான் நான் செய்கிறேன், அதனால தான் நான் இந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீ எந்த மதமாயிரு, நீ யாராயிரு, மக்களுக்கு நன்மை செய்யணும். என் மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, இவங்களுக்கு மேல கொண்டு வரணும் அப்படின்னு மக்கள் மீது பசிதாக உள்ளவன், மக்களை மேலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எந்த மனிதனுக்குள்ளோ இந்த பசிதாகம் இருக்குதோ, கடவுள் அந்த பசிதாகத்தை பார்த்து அந்த மகனை ஆசீர்வதித்து அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாருங்க. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அப்படின்னு பைபிள்ல எழுதி இருக்குதுங்க. ஸோ இன்னைக்கு பொர்க்கினோ பாசோ பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுங்க. அந்த மக்கள் உடுத்துற ஆடை, அவங்களுடைய ஸ்கூலு, அவங்க வசிக்கிற இடம், டூ வீலரில் தான், சைக்கிள், டூ வீலரெல்லாம் கூட கிடையாது. இன்னைக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்குது அந்த ரோடுகள், ட்ரெயின் வசதி, நல்ல ரோடு வசதி, மேம்பாலம் எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க, விளையாட்டு அரங்கங்கள் கட்டி இருக்கிறாங்க, யூனிவர்சிட்டிகளை கட்டி இருக்கிறாங்க, நிறைய ஹாஸ்பிட்டலை கட்டி இருக்கிறாங்க, நிறைய கல்வி கூடங்களை, ஸ்கூல்களை நிறைய கட்டி இருக்கிறாங்க, கட்டடங்களை. இன்னைக்கு அந்த மக்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. துன்பத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கின அந்த ரட்சகர்
அப்படின்னு சொல்றாங்க அந்த நாட்டு மக்கள். யாரு? பொர்கினோ பாசோ நாட்டு மக்கள் இப்ராஹிம் டோரை அப்படி சொல்றாங்க. ஸோ ஒரு நல்லவன், ஒரு நீதிமான் நாட்டுக்கு வந்துட்டா அவனை எப்படியாவது கொல்லணும்னு திட்டம் போடுவான் சாத்தான். பல வழிகளில் முயற்சி பண்ணுவான். அவரை கொல்றதுக்கு 22 முறை முயற்சி பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் அவரை பாதுகாத்தாரு. அவர் ஒரு இஸ்லாமியத்தான். அவர் வந்தவொடனே இந்த நாட்டில் எந்த மத பிரச்சனையும் வரக்கூடாது. நீ இஸ்லாமியனா, உன் தெய்வத்தை நீ வழிபடு. நீ கிறிஸ்தவனா, உன் தெய்வத்தை நீ வழிபடு. நீ வஸ்தி நான் வஸ்தின்ற பிரச்சனை அங்கே வந்துடக்கூடாது. அவங்கவுங்க தெய்வத்தை அவங்கவுங்க வழிபாட்டை எந்த பிரச்சனை இல்லாத நீங்க வழிபடுங்க. அப்படி பிரச்சனை வந்தா நாங்க விடமாட்டோம் அப்படின்ற சட்டத்தையே அவர் கொண்டு வந்தார். ஸோ இன்னைக்கு அவர் நிறைய கேள்விகள் கேட்கும்போது அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை தான் அவர் பாயிண்ட் பண்றாருங்க. இந்த உலகத்துக்கு வந்த ஒரு மாபெரிய அவர் கடவுள்னு சொல்லி சொல்றாங்க, மா மனிதன் சொல்லி சொல்றாங்க. அவர் எப்படி வாழ்ந்தாரு, அவர் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாரு, இந்த உலகத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அவர் எப்படி வாழ்ந்தாரு. அவ்வளோ ஒரு பெரிய தலைவர், அந்த நாடே போற்றக்கூடிய தலைவராக இருந்த இயேசு கிறிஸ்து அவர் உடுத்தின ஆடை எப்படி இருந்துச்சு, அவர் மக்களை எப்படி அணுகி போய் பேசினாரு. அவர் தன்னுடைய ஆடையை கழட்டி தூரம் வச்சுட்டு ஒரு துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு தன்னுடைய கூட இருந்த சகோதரனுடைய காலை கழுவி தொடச்சி மொத்தம் செஞ்சு அவர் என்ன சொன்னாரு, உன்னை போல் உன் அயலானே நேசின்னு சொல்லி சொன்னாரு. அதை தாங்க நான் ஃபாலோ பண்றேன், அதை தான் நான் ஃபாலோ பண்றேன்னு அவர் சொல்றாரு. பட் அவர் இஸ்லாமிய சகோதரன், அவர் பேரு இப்ராஹிம் டோரே. ஸோ இன்னைக்கு அதை அவர் குறிச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, எப்படியா இருந்தாலும் இவ்வளோ சத்தியத்தை அறிஞ்ச மகன் ஒரு கிறிஸ்துவ கூட இந்த மாதிரி ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி இந்த சகோதரன் வாழறாரே, இவ்வளோ சத்தியம் இவருக்கு தெரிஞ்சு இருக்குதே. ஆனா உண்மையான தெய்வத்தை உங்களை வழிபடணும்பா, நீங்க தான் உதவி செய்யணும். அவருக்காக டெய்லி ஜெபிப்பங்க. டெய்லி எடுத்து அவரை ரத்தத்தில் இப்போ கூட ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறேன். ரத்தத்தில் அவர் ஒப்பு கொடுத்துட்டே இருப்பேங்க. ஏன்னா ஆபத்து வந்துடக்கூடாது, அவர் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுங்க. ஸோ இன்னைக்கு அவரு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாரு. ஞானஸ்நானம் எடுத்து தேவாலயத்துக்கெல்லாம் போறாரு. டெய்லி காலையில் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து பைபிள் படிக்கிறாரு. ஆண்டவர் நிற்கிறாராம். என்னென்ன செய்யணும், எப்படி எப்படி செய்யணும் ஆண்டவர் போதிக்கிறார். எந்த கிறிஸ்துவனும் போதிக்கலையா, ஆண்டவரே அதிகாலையில அந்த சகோதரனுக்கு போதிக்கிறாராம். அவர் சாட்சி சொல்றாருங்க, அவர் எப்படி ஆண்டவர் சந்திச்சாரு அப்படின்னு அவர் சாட்சி சொல்றாருங்க. ஸோ அது போலத்தான் நம்ம தமிழ்நாடும் வரணும், நம்ம இந்தியாவும் வரணும்னு நம்ம ஜெபிக்கணும். நல்ல ஒரு தலைவரை நம்மளுக்கு ஆண்டவர் இந்த 2026 வருஷம் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறாரு. இவருக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற பொர்கினோ பாசோ நாடு போல எப்படி அந்த நாட்டை இப்ராஹிம் டோர் என்ற சகோதரன் வழி நடத்தி மக்களை ஆட்சி செய்கிறாரோ அது போல நம்ம தமிழ்நாடும் இருக்கணும், நம்ம இந்தியாவும் அந்த மாதிரி இருக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்க 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 ஆண்டவர் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாரு, பலத்தை கொடுப்பாரு, ஆலோசனை கொடுப்பாரு,
பல சட்ட திட்டங்களை வகுத்து கொடுப்பாரு. மக்களுக்கு தேவையான நல திட்டங்களை சொல்லி கொடுப்பாரு. அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பா கூட்டி தருவாரு. அதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற பொர்கினோ பாசோ நாட்டை போல நம்ம தமிழ்நாடு வரணும். நம்ம எல்லாம் இதுக்காக ஜெபிக்கணும். அதுக்காகத்தான் இந்த எக்ஸாம்பிள உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோங்க. நிறைய நிறைய நாட்டு தலைவர்களை குறித்து ஆண்டவர் பேசுவாருங்க. எழுந்து ஜெபிக்கூட சொல்லுவாருங்க. போன மாதத்தில் கூட அதிகாலையில் 3 மணிக்கு ஆண்டவர் எழுப்புறாரு, அர்ச்சிட்டு பாடுறாரு, எழுந்துருன்னு. பைபிள் படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆராதனை பண்ணி ஜெபிப்பேன். பைபிள் கொஞ்சம் தான் படிச்சு, இல்லை நீ ஜெபம் பண்ணி ஜெபின்றாரு. அன்னைக்கு ஜெபிக்கிறேன், நீ முன்ன பலி செலுத்துன்றாரு. ஏன் பலி செலுத்துறதுன்னா என்ன? எல்லா மக்களையும் பலிபீடத்தில் வச்சு ஆண்டவருக்கு காணிக்கையா ஒப்பு கொடுக்குறது, ரத்தத்தில் வச்சு ஆண்டவருக்கு காணிக்கையா ஒப்பு கொடுக்குறது, அதான் பலி செலுத்துறது. ஸோ அந்த மாதிரி பலி செலுத்துன்றாரு. அந்த மாதிரி முக்கியமாக அந்த தேசத்து தலைவர்களுக்கு பகுதி பகுதியாக வச்சு பலிபீடத்தில் வச்சு ஆண்டவருக்கு காணிக்கையா ஒப்பு கொடுப்பேன். அந்த அன்னைக்கு தான் அமெரிக்காவில் யாரோ ஒரு ஆள் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணதுமா. இவர் உள்ள அறையில் இருந்தார். ப்ரெஸ் மீட்டிங்காரெல்லாம் ஒன்றா சேர்த்து விருது வைக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம அமெரிக்கா நாட்டை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப்பை ஏதோ குறி வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அவர் தப்பிச்சுக்கிறாரு. இதுக்காக தான் ஆண்டவர் அன்னைக்கு எழுந்து ஜெபம் பண்ணுன்றாரு, பலி செலுத்துன்றாரு. ஸோ ஒவ்வொரு தலைவனையும் நியமிச்சு வச்சிருக்குது ஆண்டவர் தான் பாதுகாக்கணும். அவர்கள் வழியாத்தான் கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை கடவுள் வழி நடத்துறாரு. தலைவர்கள் மூலமா தான் கடவுள் மக்களை வழி நடத்துறாரு. ஸோ தலைவர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்க 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 கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற பொர்கினோ பாசோ நாடு மாதிரி நிச்சயமா மாறணும். 100க்கு 100 நான் நம்புறேங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். நம்ம ஜெபிச்சதுனால தான் ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. இன்னைக்கு 717 டாஸ்மாக் கடைகளை மூடிட்டாங்க. தொடர்ந்து ஜெபிப்போம். மாற்றத்தை ஆண்டவர் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாரு. இன்னும் இவரை குறித்து நம்ம தமிழ்நாட்டு சிஎம் திரு ஜோசப் விஜய் அவர்களை குறித்து நிறைய இன்னும் வருங்காலத்தில் எப்படி இருக்குன்றத பேசி இருக்கிறாருன்னு இது இப்போ நான் பேச போகிறதில்ல. இன்னும் நாள் போட்டோம் அதை பற்றி நான் பேசுவோங்க. ஸோ அவருக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணுமோ. நல்ல ஒரு தலைவரை நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்காக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நன்றி சொல்லணும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். லைக் பண்ணுங்க. ஹைப்ன்ற ஒரு ஆப் இருக்கு, அதை டச் பண்ணுங்க. உங்கள் மனசில் இருக்கிற எண்ணங்களை கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் சொல்லலாம். அதுக்குண்டான பதிலை நான் சொல்லுவோம். மாறனாதா.